பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சிலுவை குறித்து நாம் தியானிக்கிறதுக்கு பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு பாக்கியம், இது ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கும் சந்தோஷம். ஸோ இந்த இத்தனை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்கிறவங்க காலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்துகிறாரா? ஆமென். ஸோ நம்ம என்ன வசனம் போட்டிருக்கு பின்னாடி? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. நீங்கள் எப்போதெல்லாம் தியானிக்கிறீர்களோ அதெல்லாம் அந்த நேரம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அது தேவ பலனாக இருக்குது. இந்த பயணத்தை இந்த பூமியில் நம்முடைய பயணத்தை நம்மளுக்கு பலன் கொடுக்குற ஒரே காரியம் என்ன? ஆண்டவருடைய சிலுவை தான். அல்லேலூயா. அதை தியானிக்க தியானிக்க தேவ பலனாக இருக்கிறது. அது நம்மளுக்கு தான் அந்த அருமை தெரியும், அந்த தியானிக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதனால் நம்ம மற்றவங்களும் ரட்சிக்கப்படணும், அந்த அன்பை ருசிக்கணும், அந்த கல்வாரின் அந்த தரிசனத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும், அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ கடந்த 2 நாட்கள் நம்ம என்ன பார்த்தோம்? கெத்செமனேயில் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை பார்த்தோம், அந்த காயத்தை குறித்து பார்த்தோம். 2ஆம் நாள் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் முள்முடியின் மூலமாய் வடித்த ரத்தமும் அந்த காயத்தையும் அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஆண்டவருடைய காயத்தில் அநேக காயங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமான 7 காயங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வேதத்திலே மிக அதிகமாக குறிப்பிடப்பட்ட ஒரு காயத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லது அவருடைய உடலிலே அவர் ஏற்றுக்கொண்ட காயம், அவருடைய முகம். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய முகத்திலே அவருக்கு ஏற்பட்ட காயமும் இரத்தத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் வேதத்திலே மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய முகத்தை குறித்து ஏன் அவ்வளோ தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா உடம்பில் பல காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் முகத்தை குறித்து அது மிக குறிப்பாக பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நமக்காக ஏற்றுக்கொண்ட காயங்களிலே முகத்தை குறித்து மிகவும் நிறைய இடங்களில் ரொம்ப ஆழமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முகம் எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுக்கு முகம் எதை குறிக்கிறது? அவனுடைய அடையாளம், ஐடென்டிட்டி. ஒரு பர்சன் சொன்னோடனே நம்மளுக்கு எது நம்ம முகத்தில் ஞாபகம் வருது? ஒருத்தவங்க பேரை சொன்ன உடனே அவங்களுடைய முகம், அவங்க முகத்தை தான் ஞாபகம் வருது. நம்மளும் நீங்கள் அழகாக இருக்கிறீங்களோ அழகாக இல்லையோ, மேக்கப் போடுறவங்களோ போடாதவங்களோ, பவுட்ரு போடுறவங்களோ போடாதவங்களோ, எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் என்னது? முகம் அழகாக இருக்கணும், முகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் விரும்புவோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் விரும்புகிறது ஒரு காரியம் என்ன? நம்முடைய முகம் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம், 4 பேர் நம்மளை பார்க்க போகிறாங்க. நம்ம எதுக்கு உடம்புலே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? முகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இந்த முகத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முகத்திலே அவர் என்ன காயங்களை ஏற்றுக்கொண்டார், ஏன் ஏற்றுக்கொண்டார், அதனால் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. ஆமென். ஸோ முகம்னாலே ஒரு அடையாளம், ஒரு பர்சனுக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முதலாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அழகுள்ளவராக இருந்தார் என்பதை நீங்கள் பார்த்தா தான் அவர் எந்த அளவுக்கு மோசமானார்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அவர் எவ்வளவு அழகாக இருந்தார், எந்த அளவுக்கு அழகாக இருந்தார்னு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 5:10-16 வரைக்கும் நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 5:10-16 வரைக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும்
கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வசனம் மிக அழகாக அவரை வர்ணிக்கிறது. அப்பா, அவர் எவ்வளவு அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் அவர் சிறந்தவரா. அப்படி அவர் அங்கத்தை எல்லாம் ஒன்னொன்னாக வசனம் வர்ணிக்கிறது. அப்பாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு சொல்லுங்க? என் இயேசுவை காண என்னுள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே, எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ. அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார். அவரோடைய அப்படி ருசிச்சு பாடுவார். அவர் இந்த பாட்டை அவர் தனி ஜெபங்களிலும் இதை பாடுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு வாஞ்சை, என் இயேசுவை காண என் உள்ளம் வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அடிக்கடி அவர் பாடுவார். சபையிலையும் பாடுவார், வீட்டிலையும் அவர் தனி ஜெபத்தில் அடிக்கடி பாடுற பாடல். உண்மையிலே அது ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. என் இயேசுவை காண என் உள்ளம் வாஞ்சிக்கிறது. அவ்வளவு அழகு நிறைந்த நம் தேவன். அப்போ அந்த முகத்தை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர் சிறந்தவர், தலை தங்கமயமாக இருக்கிறது, தலை மயிர் சுருளாய் இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும் புறா கண்களை போல் இருக்கிறது. பா, என்ன வர்ணிப்பில்லை. அடுத்து அது உதடுகள் லீலி புஷ்பங்களை போல் இருக்கிறது. இப்படி யாரையும் நம்ம வர்ணிக்க வாய்ப்பில்லை, முடியாது. அப்படி ஒரு பூரண அழகுள்ளவர்களை நாம் பார்த்ததும் கிடையாது. அவ்வளவு பூரண அழகுள்ள தேவன். அடுத்து நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்தை சொல்லுது, அவர் முற்றிலும் அழகுள்ளவராம். முற்றிலும் நோ ஃபால்ட் இன் ஹிம், ஒரு இம்பர்ஃபெக்ஷனே இல்லாத ஒரு பூரண அழகுள்ளவர் நம் ஆண்டவர். எபிரேயர் 1:3 வாசிங்க. எபிரேயர் 1:3, வெளிப்படுத்தல் 1:16. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஆமென். அவர் அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவின் மகிமையின் பிரகாசம் யாராய் இருந்தார்? இயேசுவாய் இருந்தார். அவர் தன்மையின் சொரூபமாய் இயேசு இருந்தார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் வாசிப்போம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆமென். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததாம் நம் ஆண்டவராக இயேசுவின் முகம். மத்தேயு 17:2 வாசிங்க. மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஆமென். அந்த மறுரூப மலையில் அவர் எப்படி முகம் மாறுச்சான்? அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆமென். இப்படிப்பட்ட நம்மளுடைய தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்தார்? அவரை போல அவருடைய சாயல்ல நம்மளை சிருஷ்டித்தார். என்ன ஒரு பாக்கியம் இல்லை! இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துகள் மிருகங்கள் எல்லாம் அப்படி பண்ணல, நம்மளை மட்டும்தான் என்ன பண்ணாரு? அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் நம்மளை என்ன பண்ணாரா? சிருஷ்டித்தார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமென். பாத்தீங்களா? தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சரி, நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவ சாயல்ல நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. 1:26 வாசிப்போம். ஆதியாகமம் 1:26, 9:6. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும். ஸோ அப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி அதே அதிகாரத்தில் படிங்க. 9:6 வாசிங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஸோ நிறைய வசனங்கள் சொல்லுது நம்ம யார் சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? தேவ சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 8:4-6 வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 8:4-6 வரைக்கும் வாசிப்போம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன்.
நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். பாருங்க, மனுஷனுக்கு அவர் என்ன பண்ணாரா? அந்த 5வது வசனத்தை பாருங்க. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு மகிமை கனம், அவர் சாயலை நம்மளை சிருஷ்டித்திருக்காரு, எல்லாம் நம்மளுக்கு அவர் செஞ்சாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்து நம்மளுடைய மகிமை, நம்மளுடைய அழகு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து போயிட்டோம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 3:23 என்ன சொல்லுகிறது? ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செய்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான சாயல், தேவ சாயலை நாம் எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து விட்டோம். இதை மறுபடியும் எப்படி மீட்டெடுப்பது? நாம் இழந்து போன சாயலை நாம் எப்படி மீட்டெடுப்பது? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்து நாம் இழந்து போன அந்த தேவ சாயலை அவர் மீண்டும் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். நாம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்ற வசனம் சொல்லுகிறது. சரி, அவர் எப்படி நம்மளுக்கு இதை மீட்டு கொடுத்தார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனத்தில் முக்கியமான வசனம் சங்கீதம் ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்புறம் 3வது வசனமும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். இந்த வசனம் எவ்வளோ, இப்போ ஏசாயாக்கு எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு தரிசனம், என்ன ப்ராஃபட்டிக்கலான ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்காரு. அவருக்கு முதல்ல எடுத்தோடனே அவர் எதை விவரிக்கிறாரு? அவருடைய முகத்தை பார்த்தா சொல்கிறாரு, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எல்லா அழகையும் அவர் இழந்தார், அவர் சௌந்தரியத்தை இழந்தார். நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோமாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நம்மளை அவரை முகத்தை பார்த்தாலே திருப்பிக்கிற அளவுக்கு எந்த அளவு மோசமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு வாங்க. 50வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. 52:14 வாசிப்போம். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். பார்த்தீங்களா, இந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால. என்ன வார்த்தை? அந்த கேடு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வார்த்தை சொல்லுது? அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஐயோ, இவர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மனுஷ முகமே இல்லாமல் இருந்துதான். அந்த சிலுவை பாடுகளில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அடியினால் அவர் முகம் எப்படி இருந்ததாம்? மனுஷனுடைய முகம்னே சொல்கிற அளவுக்கு இல்லையா அவருடைய முகம். அந்த அளவுக்கு அவருடைய முகம் அந்த கேடு அடைந்துதான். நம்ம பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு அவருடைய முகம் என்ன பண்ணுறது? சாயலை முற்றிலும் அலங்கோலமாய் அவருடைய முகம் நம்மளுக்காக மாறியது. எதனால, எப்படி அவங்க அந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 27:27-30 வரைக்கும். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி
அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆமென். அவரை துப்பி அந்த கோல்னால என்ன பண்றாங்க? சிரசில் அடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அவர் முகத்துல துப்புறாங்க. அடுத்து மார்க் 15:16-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லுது. வசனத்தை எடுத்து பார்ப்போம். மார்க் 15:16-20 அதில் வந்து அந்த வசனத்தை மட்டும் படிங்க. அவருடைய அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய லூக்காவிலே எடுத்துக்கோங்க. லூக்கா 22:63-64-65. லூக்கா 22. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன வருதுன்னா, அவரை அறைந்தார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், தாடை மயிரை பிடுங்கினார்கள். அப்போது அந்த அளவுக்கு அவருடைய முகத்தை எந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அந்த முகமுடைய அலங்கோலமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேஸ், அவ்வளோ ஒரு அழகான முகம். அந்த முகம் வந்து அவ்வளோ அந்த கேடு. அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்பதாகவே இங்கேயே என்ன பண்ணுறாங்க? பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னாடி, சேனாதிபதிக்கு முன்னாடி, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? அவரை அறையிறாங்க, துப்புறாங்க, தாடை மயிரை பிடுங்குகிறார்கள், அவரை ஏளனமாய் பேசுகிறார்கள். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவரை அடிக்கிறதுக்கு, அவரை துப்புறதுக்கு, அவரை தாடை மயிரை பிடுங்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. அந்த ரோம போர் சேவர்கள் அப்படி செய்வதற்கு. இவங்கெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கரமான ட்ரெயின்டு பீப்புள். இவங்க ஒரு அறை வாங்கினோம்னா நம்மளுக்கு பல்லெல்லாம் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பீப்புள். அவங்கெல்லாம் பயங்கர ட்ரெயின்டு, அவ்வளோ பலசாலிகள். அவங்க அறையும் பொழுது இயேசுக்கு எந்த அளவுக்கு அவர் அந்த பாடுகளை, அந்த வலியை அவர் ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார் பாருங்க. அவங்க ஏன் முகத்தில் அடிப்பாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து, ஒரு ஆள் வந்து மிகவும் அவமதிக்கப்படணும், ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னா முதல்ல அவங்க செய்கிறது என்னன்னா, கன்னத்தில் அறையிறது, ஓங்கி அறையிறது. மிகவும் அதுவும் இல்லாமல் நான் உன்னை விட பெரியவன்னு காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? கணத்தில் அறையுவாங்களாம். இப்போ இயேசுவை, நீ இருக்கிறதுலே அடிமட்டமான ஆள், நாங்கள் தான் உன்னோட உயர்ந்தவங்கன்னு காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? கன்னத்தில் அறையிறாங்க. இயேசு மறுபடியும் அறைந்தாரா? இல்லை. அவர் அதுக்கு அடுத்து முகத்தில் துப்பினார்கள். எப்போ நம்ம துப்புவோம்? நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம், இல்லை ஏதாவது ஒரு காரியம்னா, ரொம்ப அசிங்கமான ஒரு காரியம்னா என்ன பண்ணுவோம்? காரி துப்புவோம். அப்போது இயேசுவின் முகம் காரி துப்பப்பட்டதுன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவங்க இயேசுவை அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கிறதுலே அடிமட்டத்துக்கு அவரை கொண்டு போகிறாங்க. the lowest form of insult. இருக்கிறதுலேயே ஒரு மனுஷனை எவ்வளோ மோசமாக அசிங்கப்படுத்தணும்னா காரி துப்புறது தான். அந்த அசிங்கத்தையும் யார் ஏற்றுக்கொண்டார்? ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். தாடை மயிரை பிடுங்கினார்கள். தாடை மயிரை பிடினா தாடி, அவருக்கு இருந்த தாடி. அந்த நாட்களில் யூதர்களுக்கு தாடி என்பது ஆண்களுக்கு குறிப்பாக அது ஒரு மரியாதைக்குரியது, ஒரு கணத்துக்குரியது, ஒரு ஆண் என்பதுக்கான ஒரு அடையாளத்துக்கான ஒரு அழகுக்கான ஒரு காரியம். தாடை மயிரை பிடுங்கினார்கள் அப்படின்னா என்னன்னா, அவருடைய கணத்தை, அவருடைய மரியாதையை என்ன பண்றாங்க? பிடுங்குறாங்க. உனக்கு எதுக்கு இது அப்படின்னு. அவர் என்னங்க பாவம் செஞ்சாரு? அவர் என்னங்க தப்பு செஞ்சாரு? இப்படி ரோம போர் சேவர்கள் அவரை அடிக்க, அவரை துப்ப, அவருடைய முகம் அந்த கேடு அடைவதற்கு அவர் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை. நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லி அறையிறாங்க. அப்படி அது ஒரு குற்றமா? கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு இயேசுக்கு தெரியும், நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம், நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், நம்முடைய சாயலை இழந்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலை இழந்தார், அவருடைய மகிமையை இழந்தார். எல்லாவற்றையும் இழந்து எதை ஏற்றுக்கொள்கிறார்? அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார், நிந்தையை ஏற்றுக்கொள்கிறார். இது எல்லாமேங்க இப்போ அடித்தாங்க, உதைச்சாங்க, துப்புனாங்க, தாடை மயிரை பிடுங்கினாங்க. இதெல்லாம் ஒரு ரூம்குள்ளே நடந்துச்சா? ஒரு அறைக்குள்ளே நடந்துச்சா? இல்லை. எங்கே நடந்துச்சு? பப்ளிக். எல்லாருக்கும் முன்னாடி. அதுதான் ரொம்ப மோசம்.
அவரை வந்து ரொம்ப அவமானத்துக்குரிய சின்னமாக மாத்துறாங்க. எல்லாருக்கும் முன்பாக அவரை அடித்தார்கள், எல்லாருக்கும் முன்பாக துப்பினார்கள், எல்லாருக்கும் முன்பாக அவர் ஆடையை கழற்றினார்கள். எல்லாருக்கும் முன்பாக தான் இது செய்யப்பட்டதே தவிர எங்கேயோ உள்ள செய்யப்படலை, எங்கேயோ தனி அறையில் செய்யப்படலை. ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் முன்பாக அவமான சின்னமாய் நிறுத்தப்பட்டார். ஆமென். நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையில் நிற்க வேண்டிய ஆட்கள். நம்ம செய்த பாவங்களின் நிமித்தம், நம்ம செய்த தவறுகளின் நிமித்தம் நம்ம தான் என்ன பண்ண வேண்டிய ஆட்கள். பப்ளிக்ல நம்மளை அசிங்கப்படுத்த வேண்டிய ஆட்கள் நம்ம. ஆனால் நம்ம இடத்துல யார் வந்து நிற்கிறா? ஏசு கிறிஸ்து வருகிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டியை உண்டாக்கினவர். நம்மளுக்காக, உனக்காக, எனக்காக அவமானத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நிந்தையை ஏற்றுக்கொள்கிறார், பரியாச பேச்சுகளை ஏற்றுக்கொள்கிறார், முகத்திலே அறையும்படி முகத்தை காட்டுகிறார், துப்பும்படியாக. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவர் தான் சிருஷ்டித்த மனிதனை அவர் முகத்தில் துப்பும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு அழகுள்ளவர். அவருடைய சாயல்ல நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய எந்த அளவுக்கு அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். பப்ளிக் ஹியூமிலியேஷன், பொது சமூகத்துக்கு முன்பாக அவமானப்படுதல். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து முகத்திலே பட்ட அந்த வேதனை எதுக்கென்றால் உங்கள் நிந்தையை மாற்றுவதற்காக தான். புறஜாதியர் மத்தியிலே நீங்கள் நிந்தையாக இன்னைக்கு எண்ணப்படுகிறீர்கள் என்றால் அந்த நிந்தையை மாற்றுவதற்காக தான். பாவத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களா, அந்த நிந்தையை மாற்றுவதற்காக தான் இயேசு முகத்திலே அவர் அவ்வளவு அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போமா? எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். என்ன வார்த்தை சொல்லுதாங்க அழகா? அவமானத்தை எண்ணாமல். அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன பண்ணாரா? நம்மளுக்காக அவர் சகித்து கொண்டார். ஷேம், வெட்கம், அந்த அவமானம், நிந்தை, லச்சை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுறது. இன்னைக்கு நம்மளால யோசிச்சு பாருங்க, நம்மளால முடியுமா? ஒரு சின்ன காரியத்துல முடியுமா? ஆனா நம்ம வேதத்துல நம்ம பார்க்குறோம், அநேக சமயம் யோபு, சங்கீதக்காரன், இவங்க எல்லாம் புலம்புறாங்க, ஆண்டவரே எங்களை நிந்தையாக வைத்திருக்கிறீரே, எங்கள் நிந்தையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவரத்தில் புலம்புறாங்க. இன்னைக்கு நம்மளும் அதே வழியாய் கடந்து போகிறோம். அநேக சமயங்களில் நிந்தை, வெட்கம், லச்சை, அவமானம் இது எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு மனிதர், அவர் வந்து சாதாரண நம்மள நல்லா வேலை செய்கிற, நல்ல கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மனிதர் இருந்தார். அப்போது அவர் அந்த ஏரியாவில், அந்த தெருவில் ஒரு திருட்டு நடந்துருச்சு. திருட்டு நடந்தப்போ போலீஸ்காரங்க எல்லாம் வந்து தேடி பார்க்கும் பொழுது அவருடைய பக்கத்து வீட்டில் திருடு நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? இந்த மனுஷனை என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள், சிறையில் அடைத்து விட்டார்கள். அடைத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது, இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் தப்பே செய்யலை, அவர் தப்பாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இவரை கைது பண்ணி கூட்டு வந்துட்டோம். அப்போ போலீஸ்காரங்களாம் அவர்கிட்ட மன்னிச்சுக்கோங்கய்யா, நாங்கள் தெரியாமல் தவறாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உங்களை கைது பண்ணி கூட்டு வந்துட்டோம், நாங்கள் உங்களை மறுபடியும் அனுப்பிச்சிடும், நீங்கள் குற்றவாளி கிடையாது, நாங்கள் இன்னும் தேடணும் அப்படின்னு. அவரும் சரி வீட்டுக்கு வந்தார். குடும்பத்தாருக்கு ஒரே சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், பரவாயில்ல அப்பா என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் வந்துட்டாரு, நம்மளுக்கு அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு. வந்தவர் சந்தோஷப்படலை. என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த நாள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கில் மாட்டி இறந்துட்டார். நான் என்னதான் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணமானாலும் இந்த சந்ததி, இந்த ஊர் என்ன பேசுனா, இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே, இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது, இந்த நிந்தையை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தூக்கு மாட்டி இறந்துட்டார். பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய உலகம், நம்மளுடைய மனநிலைமை தான். நிந்தையை யாராலும் தாங்க முடியாது. எஸ்பெஷலி சமூகத்தில், பப்ளிக்கில், புறஜாதியார் முன்னாடி நிந்தை, அசிங்கம், அவமானம்னு வரும்போது யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஆனால் அந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்தெந்த காரியங்களை நிந்தையை அனுபவிக்கிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன வருகிறது? நிந்தை, அவமானம், அசிங்கப்படுகிறோம். எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா இந்த சமூகம் என்ன பண்ணோம்?
டக்குன்னு குறை பேசும், டக்குன்னு அவங்கள நிந்தையாக பேசும். அவங்க வளர்ந்து பெருசாகி ஒருவேளை அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரும் மன்னிச்சிருப்பாரு, இவங்களும் ஓகே ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த சமூகம் என்ன பண்ணும்? ஏய், நீ அந்த தப்பு செஞ்சவ தானே, அந்த வயசில் நீ அந்த தப்பு செஞ்சவன் தானே, நம்மளை குத்தி காட்டுறதுக்குன்னு இந்த சமுதாயம், நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு, நம்மளை வெட்கப்படுத்துறதுக்கு இந்த சமுதாயம் வாயை திறக்கும். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்கிற ஆட்களை இந்த சமுதாயம் நிந்திக்கும். தவறு செய்யும் பொழுது சமுதாயம் நிந்திக்கும். அப்புறம் வேற என்ன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சமுதாயம் ஜனங்களை நிந்திக்கிறது? தோல்வி. நீங்கள் அது ஸ்கூல் நாள்லேருந்தே ஆரம்பிக்குது. கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்துட்டா சொந்தக்காரன் முன்னாடி வர முடியாது, எங்கேயும் பிள்ளைங்க வரதுக்கு அசிங்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஏன்னா கேட்பாங்களே, கம்மியான மார்க் எடுத்துட்டோமே, இல்லை வேறு எதுலையாவது நீங்கள் தோல்வி, பிஸ்னஸில் தோல்வியோ ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வினா இந்த சமுதாயம் எப்படி பேசும்? நம்மளை குறைச்சி பேசும், நம்மளை வெட்கப்படுத்தி பேசும். அடுத்து என்னது? இன்னைக்கு ரொம்ப நிந்தை அனுபவிக்கிற ஒரு காரியம் எதுனா, பிள்ளை பாக்கியம் இல்லைன்னா இப்போ ரொம்ப அதிகமாகவே என்ன பண்ணுறாங்க, அந்த கணவன் மனைவியை என்ன பேசுகிறாங்க, அவங்க என்னமோ தீண்டத்தகாதவர்களை போல் நடத்துகிறாங்க. நல்ல காரியங்களுக்கும் அவங்கள வர்றதுக்கு அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க, இவங்களும் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி வெட்கப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. ஏன்னா பிள்ளை பாக்கியம் இல்லையே, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லையேன்னு அவங்க வெட்கப்படுறாங்க. சமுதாயம் இன்னைக்கு அப்படி அவங்கள ஒதுக்குது. வேலை இல்லை, சரியான வேலை இல்லைனாலும் சமுதாயம் எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள குறைவாய் பேசுகிறது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளும் அப்படி நடந்துக்கிறோமா, மற்றவங்களை அப்படி பேசுகிறோமா, நிந்தனைக்குள்ள ஆக்குறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். வாலிப பிள்ளைகளோ வாலிபர்களோ அவங்க மாறி நல்ல குடும்பஸ்தர்களோ ஆனதுக்கப்புறம் கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உட்காந்து அவங்க பழைய தப்பையே பேசிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அடுத்து என்ன இந்த சமுதாயம் என்ன பண்ணுக்குது? படிப்பு இருந்தால், பணம் இருந்தால், வசதி இருந்தால், உங்கள் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தால் உங்களை மதிக்கிறாங்க பப்ளிக்கில், இல்லைன்னா உங்களை ஒரு மாதிரி, கம்மியாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, ஸ்தானம் உட்கார்ற சீட்டு கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வித்தியாசமாக நம்மளுக்கு வித்தியாசமாக அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் அந்த இடத்துக்கு போகல, என்னை அவமானப்படுத்திடுவாங்க, என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு ஒதுங்கிக்குவாங்க. நம்மளுடைய அந்தஸ்தை வச்சு நம்மளை சமுதாயம் என்ன பண்ணுது? நம்மளை வேறுபடுத்துறது. அடுத்து ஜாதின்ற பேரில் இன்னைக்கு என்னது? வெட்கத்தை அனுபவிக்கிறாங்க. கீழ் ஜாதிக்காரங்கள அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் மேல் ஜாதி, கீழ் ஜாதி, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த ஜாதி இருக்கிறது. நான் வேற ஜாதி, நீ வேற ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி, அதனால் அவங்கள அவமானப்படுத்துறது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அடுத்தது தெரியாமல் செய்கிற தப்பு கூட நிந்திக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக சொல்லணும், ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் சிக்னலில் தெரியாமல் நீங்கள் ரைட்டில் திரும்ப வேண்டியவங்க லெஃப்டில் திரும்பினா கூட என்ன வாயில் வருது? இந்த ஜனங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. தெரியாமல் செய்கிற தவறு கூட என்ன பண்ணுது? அந்த சமுதாயம் நம்மளை நிந்திக்குது, அவமானப்படுத்துது. எல்லாத்துக்கும் மேலேங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா என்ன, அந்த சமுதாயம் என்ன பண்ணுது? அவமதிக்குது. நீ சபைன்னு ஓடனியே, ஆண்டவர்னு ஓடனியே, எல்லாத்துக்கும் சர்ச்சுக்கு ஓடனியே, உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு இந்த சமுதாயம் நம்மளை நிந்திக்குது. புறஜாதியாருக்குள்ளே நம்மளை நிந்தனையாக சில சமயங்களை பார்க்கிறோம். நம்ம இவன் பெரிய நீதிமானா, இவன் எந்த தப்பும் செய்யாதவன் தான், ஆனால் என்ன இவன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, இவங்களுடைய குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சே. ஸோ இயேசுவை பின்பற்றுவது நிமித்தம் இன்னைக்கு நம்மளுக்கு நிந்தனை, அவமானம் சில நேரங்களில் உண்டாகுது. இந்த புரியாத இந்த சமுதாயம், இந்த புறஜாதிகள் நம்மளை நிந்திக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே பாதையில் அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. அந்த நிந்தனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எப்படி எனில், அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசம் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். ஆமென். அவர் என்ன அடைவாராம்? பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். ஸோ நம்மளுக்காக அவர் பரியாசத்தை ஏற்றுக்கொண்டார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது. அப்போ இன்னைக்கு உங்களை யார் நிந்திச்சாலும் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? இந்த நிந்தை யார் மேலே விழுது? இயேசுவின் மேலே விழுது. சங்கீதம் 16, 19, 20 வாசிப்போம். சங்கீதம் 16, 69,
19:20. சங்கீதம் 69:19-20. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். போதும். 19ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். ஆமென். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. அவர் தாவீது சொல்கிறாரு, என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வெட்கத்தை, உங்கள் நிந்தையை, உங்கள் அவமானத்தை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விட அதிகபட்சமாக உங்களை யாரும் நிந்திக்க போகிறதில்லை. அவர் அனுபவித்த நிந்தனை தாண்டி யாரும் உங்களை அவமதிக்க போகிறதில்லை, அவமானப்படுத்த போகிறதில்லை. ஏன்னா அந்த வழியா உச்சகட்டமான அவமானத்தை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு அவமானம் நிந்தை வந்துச்சுன்னாங்க, எதை மறைத்துக் கொள்வோம்? எதை மறைத்துக் கொள்வோம்? நம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்வோம். கரெக்டா? அந்த நம்முடைய முகம்தான் என்னது? அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம முகம் வாடி போகிறது. நம்ம முகத்தை மறைத்துக் கொள்கிறோம். அதே முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணும்படியாக தான் அவர் சிலுவையின் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் பிரகாசிக்க பண்ணும்படியாக தான் அவர் அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? என்ன வசனத்தை கொடுக்கிறார் அவர்? ஏசாயா 61:7 வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். எதனால வரும்? அவர் முகத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த அவமானத்தின் நிமித்தம், அந்த நிந்தையின் நிமித்தம், அந்த பரிகாசத்தின் நிமித்தம் அவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பதிலை தரப்போகிறார். என்னென்ன காரியங்கள்ல, எந்தெந்த விஷயங்கள்ல, உங்க உறவினர் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில், வேலை செய்கிற இடங்கள்ல நீங்கள் எந்தெந்த நிந்தையை அனுபவிக்கிறீர்களோ எல்லாவற்றையும் அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் இரண்டத்தனையாய் பலன் தருவாராம் தன் ஜனங்கள் வெட்கப்பட்ட இடங்கள்ல. அதே இடத்துல அந்த தேசத்துல அவர் என்ன கொடுப்பாராம்? இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரே, நீங்க இனிமே கூனி குறுகி போகக்கூடாது. மற்றவங்க புரஜாதிங்க, புரியாதவங்க, நம்மளை சமுதாயத்தில் உறவினர்கள் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, வெட்கப்படுத்துறாங்க. நோ, நீங்க கலங்காதீங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? அதே இடத்துல வெட்கப்பட்ட அதே இடத்துல, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பான பலனை தருவார், என் தலையை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதற்காக தான் அவர் சிலுவையிலே அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் முகத்தை குறித்து அப்படியாக வர்ணிக்கிறார்கள்? ஏன் 4 சுவிசேஷங்களிலும் அவர் முகம் அந்தக்கேடு அடைந்தது என்பதை அந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் அறையப்பட்டார், துப்பப்பட்டார், அவர் தாடை பிடுங்கப்பட்டது, அவர் முகம் பார்க்கக்கூடிய ரூபம் இல்லாதிருந்தது, பிரமிக்கத்தக்கதாக அவர் முகம் அந்தக்கேடு அடைந்ததாம். எல்லாமே நம்மளுக்காக தான். நம்முடைய அவமானத்தை மாற்ற, நம்முடைய நிந்தையை மாற்ற பிசாசு எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களை நிந்திக்க முடியுமோ நிந்திப்பான். நீங்க அசரக்கூடாது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அதே இடத்துல ரெட்டிப்பான நன்மையை தருவார், ரெட்டிப்பான கணத்தை கொடுப்பார். நம்முடைய வேதத்தில் அப்படி ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம். அது யாரு? யோபு. நீதிமானாக இருந்தார். ஆனால் அவர் பட்ட நிந்தை, அவர் பட்ட அவமானம், சொந்த நண்பர்கள் வந்து நிந்திக்கிறாங்கப்பா, மனைவி நிந்திக்கிறா, எல்லாத்தையும் இழந்து போனார். காரணமே இல்லாமல் இழந்து போனார். காரணம் தெரிஞ்சாவது பரவாயில்லையே, காரணமே இல்லையே, நீதிமானா இருந்த மனுஷனாச்சே, எல்லாத்தையும் இழந்து போனாரே, எல்லாரும் நிந்திக்கிறாங்களே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய நிந்தையை மாற்றினாரா? ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இரண்டத்தனையாய் யோபுக்கு திரும்பி கொடுத்தாராம். அவனுடைய முகத்தின் நிந்தையை ஆண்டவர் நீக்கினார், அந்த லட்சையை நீக்கினார், அவமானத்தை நீக்கினார். அதற்கு பதிலாக ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் அவர் இரண்டத்தனையான பலனை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசேயும் அப்படிதான்.
அவர் அரண்மனையில் இருந்தார், ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டார், ஓடி போயிட்டார். திரும்பியும் ஊருக்கு வரத்துக்கு, அந்த தேசத்துக்கு வரத்துக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் நிந்தையை மாற்றினார். 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறார், நீ திரும்பியும் போ, உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் உயிரோடு இல்லை. நீ எங்கே அசிங்கப்படுத்தப்பட்டியோ, நீ எங்கே கொலகாரன்னு பேர் வாங்கினியோ, அதே இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை மகிமைப்படுத்த போகிறேன், உனக்கு கனப்படுத்த போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். நீ மறுபடியும் போ, நீ என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? மோசேயை அனுப்புகிறார். ஆமேன். அதே காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கும் இன்னைக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, உனக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுக்க போறேன். எப்போ கொடுப்பாரு? அவர் நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார் தான். எப்போ கொடுப்பாரு? நீங்க வாசியுங்கள், சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நீங்க எப்போ பிரகாசம் அடைவீங்களா? ஆமென். அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் போதுதான் அந்த பிரகாசம் உண்டாகும். உங்களுடைய வெட்கம் நீங்கும், உங்கள் லச்சை நீங்கும். நீங்கள் ஒரு பக்கம் சிலுவையை விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீங்க, ஆனா நித்தமும் அவருடைய முகத்தை தேடுங்கள். உங்களுக்காக அந்த கேடு அடைந்த அந்த முகத்தை தேடுங்கள், தினம்தோறும் தேடுங்கள். அந்த முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுடைய லச்சை மாறும், உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். வாசனை என்ன அழகா சொல்லுது பாருங்க, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, படக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த அநேக வசனங்கள் சொல்லுதுங்க இந்த அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். 1 நாளாகமம் 16:11 வாசிப்போம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என்ன சொல்லுகிறது வசனம்? அவர் சமூகத்தை நித்தமும், எவ்ரி டே, எவ்ரி நவ் அண்ட் தென், நித்தமும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், ரெட்டிப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாது, நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை நித்தமும் தேடணும், நித்தமும் அவர் முகத்தை நீங்கள் தேடணும். சங்கீதம் எரேமியா 29:13 வாசிப்போம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாட்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் தேடுவேன். அவர் டைமும் ஸ்பெசிஃபை பண்றாரு. எப்போ தேடுவாரா? அதிகாலையில் உங்க தேடுவேன். அப்போ நாள் முழுக்க உங்க முகம் பிரகாசமா இருக்கும். அதிகாலையில் நீங்க அவரை தேடிட்டீங்கன்னா உங்க முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான கனத்தை அவர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? சரி, இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். இந்த வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 5:17. 1 தீமோத்தேயு 5:17. ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுப்பார். வேற என்ன கொடுப்பார்? 1 தீமோத்தேயு விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஆமென். ரெட்டிப்பான பலன் மாத்திரம் இல்ல, நல்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன உண்டாகுமா? ரெட்டிப்பான கணத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான கணம் உண்டாகும். கடைசியாக ஏசாயா 61:3 வாசிப்போம். ஏசாயா 61:3.
61:3 அங்க சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஆமென். போதும். இங்க என்ன சொல்லப்படுகிறது? சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் எதை கொடுப்பாராம்? சிங்காரத்தை கொடுப்பார். இப்படியாக அவர் உங்களுக்கு எல்லா மகிமையும் அவர் திரும்பவும் கொடுக்கும்படியாக, உங்கள் வெட்கத்தை அவர் நீக்கும்படியாக இதெல்லாம் அவர் உங்களுக்கு செய்ய போறேன்னு வாக்கு பண்றார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இது உலக பிரகாரமாக அவர் இந்த பூமியில் உங்களுக்கு செய்கிற காரியங்கள், என்ன சொல்கிறது, ஜனங்கள் உங்களை பார்க்கும்படியாக அவர் செய்கிற காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை உயர்த்த போகிறார், ஒரு கணத்தை அவர் கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்துட்டீங்க, எல்லா ஸ்தானத்தையும் இழந்துட்டீங்க, அடையாளத்தையே இழந்துட்டீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்க போறார். என்ன அடையாளத்தை கொடுக்க போகிறான்னு சொல்லி நான் ஒரு 5 அடையாளங்களை உங்களுக்கு காமிக்க போறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஸ்தானம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு அடையாளம் என்ன? 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். நீங்க என்ன ஸ்தானத்தில் இருந்தீங்க? இவ்வளவு நேரம் பாவின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்கிறார்? நீதிமான்ற ஒரு ஸ்தானத்தை அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை, அந்த முகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை பார்க்கும் பொழுது அவர் பாவி என்று அவர் பார்க்கவில்லை, இயேசுவின் முகத்தின் மூலமாக அவர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். நீங்கள் யாராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பழைய மனுஷன் செத்து போயிட்டான், இப்போ புது மனுஷன், புது முகங்க. இந்த முகம் எங்கேருந்து வந்துச்சுங்க? ஏசு கிட்ட இருந்து வந்துச்சுங்க. பாவின்ற முகம் இல்லைங்க. இப்போ அவர் எனக்காக அந்த கேடு அடைந்தது நிமித்தம் நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முகம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவர் ரெட்டிப்பான பலனை எல்லாம் இந்த பூமியில கொடுப்பார். ஆனால் உள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த முகம் அந்த கேடு அடைந்தது ஏனென்றால் உங்கள் முகம் நீதிமானாய் அவர் பார்க்கிறார். உங்கள் முகத்தை இயேசுவின் நிமித்தம் அவர் நீதிமானாய் பார்க்கிறார். அடுத்த என்ன ஸ்தானத்தை அவர் கொடுக்கிறார்? ரோமர் 8:14-15-16 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க ஏற்கனவே அந்த ஸ்தானத்தை இழந்துட்டீங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் உங்களை பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போயிட்டீங்க. இளையகுமாரன் என்ன பண்ணா? நான் அப்பா வீட்டுல செல்லமா வளர்க்கப்பட்டவன், எல்லாத்தையும் அனுபவித்தவன், அப்பா கிட்ட இருந்து ஓடி போயிட்டான். எல்லா காசையும் வாங்கிட்டு ஓடி போய் பாவத்துல எல்லாத்தையும் அழித்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ பிள்ளைன்னு சொல்றது கூட நான் பாத்திரன்ல என்ன ஒரு வேலைக்காரனா அவர் எடுத்துக்கணும். ஆனால் தகப்பன் என்ன செய்தார்? இல்லை இல்லை இல்லை, நீ என்கிட்ட திரும்பி வந்துட்டல, நீ என் மகனப்பா, நீ வா, முன்னை விட உனக்கு அதிகமான ஒரு கணத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு அங்கி மோதிரம், ஒரு பண்டிகையே கொண்டாடுறாரு அவரு. மறுபடியும் வந்தவனை அவர் புறம்பை தள்ளவில்லை, அவனை மகனாக ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய புத்திரராய் மாற்றுகிறார். புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். நம்ம முன்னாடி அதை இழந்திருந்தோம், பாவத்து நிமித்தம் நாம் இழந்திருந்தோம். ஆனால் மறுபடியும் அதை நம்மளுக்கு அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு அடையாளத்தை, அந்த ஸ்தானத்தை நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன அடுத்த லெவல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீதிமான மாத்துறாரு. அடுத்த லெவல் என்ன ஆயிட்டாங்க? பிள்ளைங்கள் ஆயிட்டீங்க. அடுத்த லெவல் அவர் உங்களை என்ன ஆக்குறாரு பார்க்கலாமா? 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க, என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஸ்தானம் என்ன? ஆசாரியர்கள். ஆமென். நீங்கள் யாரு? ஆசாரியர்கள்மா. இப்போ பிரதான ஆசாரியன் நம்மளுக்கு அவரு தான். நீங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் தான் உள்ள போய் பலி செலுத்தணும், உள்ள போய் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ
நீங்க டைரக்டா போகலாம் ஆண்டவரிடத்துல. அவருடைய சமூகத்தை நீங்க டைரக்டா போகலாம், டைரக்டா அவர்கிட்ட நீங்க பேசலாம். உங்களை அவர் ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆமென். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்க புறஜாதிகள் அவரை அறியாதவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணுமா? ஆசாரியர்களாய் நீங்கள் இருக்கணும். அவருடைய தேவைகள் என்ன? என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு நீங்கள் ஆசாரியனா இருங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஆசாரியனா இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்று வேண்டுதல் செய்யுங்க. புறஜாதியர்களுக்காக, வியாதியில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன ஊழியம் செய்யணும்? ஆசாரியனா இருக்கும்படி அந்த ஸ்தானத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அதுக்கு தகுதியே இல்லைங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன மாத்தி இருக்கிறார்? ஆசாரியர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அடுத்த ஸ்தானத்தை அவர் என்ன கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:6. ஆமென். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதா. ஆமென். அடுத்து உங்களை என்னவா மாத்திருக்கிறாரு? ராஜாக்களாய் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களாயே மாத்திருக்கிறாரு. உங்களுக்கு நீங்க இழந்து போன சகல அதிகாரத்தையும் மறுபடியும் உங்க கைக்கு திருப்பி கொடுக்கிறாரு. விசேஷமாய் பிசாசின் மேல சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை ஜெயிக்க, அவனை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? அந்த அதிகாரத்தை, நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்துட்டோம். அதை கொடுத்துட்டோம் பிசாசுக்கிட்ட. அவர் என்ன பண்ணார்? அதை ஜெயிச்சு இப்போ உங்க கையில கொடுத்திருக்கார். உங்களை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு இப்ப சகல அதிகாரத்தையும் அவர் உங்கள் கையிலே மறுபடியும் கொடுத்திருக்கிறார். பிசாசை ஜெயிக்க, இந்த பூமியை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கார். விசுவாசியாகிய உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். கடைசியாக அவர் எந்த ஸ்தானத்தை உங்களை நிறுத்துகிறார்? 2 கொரிந்தியர் 5:20 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக அவர் உங்களை யாராக மாற்றிருக்கிறார்? The ambassadors of Christ. ஸ்தானாதிபதிகளாய் உங்களை மாற்றுகிறார். இயேசுவின் பிரதிநிதிகளாக இந்த பூமியிலே உங்களை அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது. அப்படின்னா என்னன்னா, எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க யாரை வெளிப்படுத்துறீங்க? இயேசுவை. யாரை சுமந்து கொண்டு போறீங்க? இயேசுவே. இந்தியாவோட அம்பாசிடர் அந்த நாட்டுக்கு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? யார் அங்க அவர் பிரதிநிதிப்படுத்துறாரு? இந்தியாவை பிரதிநிதிப்படுத்துறாரா? அப்போ நீங்க இங்க இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, ஸ்தானாதிபதிகளாக இங்க இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில எங்க போனாலும் நீங்க அவரை வெளிப்படுத்துறீங்க, அவருடைய பிரதிநிதிப்படுத்துறீங்க, அவருடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இழந்து போன சகல ஸ்தானங்களையும் சகலவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் இன்றைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நீதிமான்கள் ஆக்குகிறார், உங்களை பிள்ளைகள் ஆக்குகிறார், அதற்கு மேல உயர்த்துகிறார், உங்களை ஆசாரியர்களாய் மாற்றுகிறார், ராஜாக்களாய் மாற்றுகிறார், அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்து முகமில்லாத எனக்கு ஆண்டவர் முகத்தை கொடுக்கிறார். என்ன முகம்? இதுதான் அவர் எனக்கு கொடுக்கிற முகம், இதுதான் எனக்கு கொடுக்கிற அடையாளம். நான் யார்? அவருடைய நீதிமான். நான் இயேசுவுக்குள்ள நீதிமான், நான் அவருடைய பிள்ளை, நான் ஒரு ஆசாரியன், நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஸ்தானாதிபதி இந்த பூமியில. என்ன ஒரு பாக்கியம்! அந்த முகம் நமக்காக அந்த கேடடைந்தது. இயேசுவின் முகம் நமக்காக அந்த கேடடைந்தது. அதற்காய் ஸ்தோத்திரம். என் நிந்தையை மாற்றினார், என் லட்சையை மாற்றினார், என் பரியாசத்தை மாற்றினார், எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என் தலையை அவர் உயர்த்துகிறார். ஆமென். நீங்க இந்த பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னை இந்த ஸ்தானத்திற்கு உயர்த்திருக்கிறீர், அதற்கு ஏற்றபடி என்னை நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. முதல் ஸ்தானத்தை தெரிஞ்சதானே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவீங்க. தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ மற்றவங்க ஏதோ குறை சொல்றாங்க, இந்த புறஜாதிங்க ஏதோ சொல்றாங்கன்னு நிந்திக்கிறாங்கன்னு நீங்க முடங்கி போயிடாதீங்க. அவங்க பேசுறவங்க பேசட்டும். இயேசுவுக்கு பேசுறதை விட அதிகமாக நம்மளை யாரும் பேசிட போறதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நீங்கள் நில்லுங்க. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆமென். அப்போது ரெட்டிப்பான கணம், ரெட்டிப்பான மகிமை, ரெட்டிப்பான ஒரு அந்த கணத்தை ஆண்டவர் கொடுத்து உங்கள் தலைகளை அவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டும் தரப்போகிறார். யோபுவை போல நீங்க நின்று கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியுமான ரெட்டிப்பாக அவர்கள் திருப்பியும் தரப்போகிறார். ரெண்டத்தனையாய் அவர் தரப்போகிறார். இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் முன்பதாக முன்னாடி ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரை எங்களுக்காக அந்த கேடு அடைந்தீரே, எங்களுக்காய் அழகை இழந்தீரே, உம்முடைய சௌந்தரியத்தை இழந்தீரே, அதற்காய் நன்றி என்று வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த முகத்திலே வடிந்த ரத்தத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் துப்பப்பட்டீரே, எங்களுக்காய் பரிஹசிக்கப்பட்டீரே ஆண்டவரே, எங்களுக்காய் தாடை மயிரை பிடுங்கும்படி ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே, அறையப்பட்டீரே, எல்லா விதமான அவமானத்துக்கும் உம்மை ஒப்பு கொடுத்தீரே, பரியாச பேச்சுக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நான் வாங்க வேண்டிய அடியை நீர் வாங்கி கொண்டீரே, அதற்காய் நன்றி நன்றி. வாய்களை திறந்து சொல்வோமா? என் அவமானத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே, என் லட்சையை நீர் ஏற்றுக்கொண்டீரே, என் நிந்தையை நீர் ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. நீர் எங்களுக்காய் ஏற்றுக்கொண்ட நிந்தைக்காய், அவமானத்துக்காய் நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எங்கள் வெட்கத்தை நீர் மாற்றுவதற்காய் நன்றி. ரெட்டிப்பான பலனை நீர் கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்க வெட்கப்பட்டாங்களோ, எங்க நிந்திக்கப்பட்டாங்களோ, எங்க லட்சியை அடைந்தார்களோ அங்கே அவள் தலையை உயர்த்துங்க சுவாமி. ரெட்டிப்பான நன்மைகளை கொடுங்கப்பா. ரெண்டத்தனையான பலனை திருப்பி தாங்க சுவாமி. இந்த புறஜாதியாருக்கு முன்னாடி அவர்களை உயர்த்துவீராக. அவள் கண்ணீரை பார்த்துக்கீங்களே சுவாமி. அவள் நிந்தையை மாத்துங்கப்பா, அவள் லட்சியை மாத்துங்க சுவாமி. அவர்களை ரெட்டிப்பான நன்மையை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய ஆசாரியராய் இருக்கும்படியாய், ராஜாக்களாய் இருக்கும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் 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 ஆண்டவரே ஆசாரியர்களாய், ராஜாக்களாய், ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியிலே இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உயர்ந்த ஸ்தானத்தை, அந்த உன்னதமான ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.